பேரண்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தானங்க பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி என்னன்னா ஒரு பெண் எப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அட்டென்ட் பண்றாங்களோ அப்பையில இருந்தே அவங்களோட வந்து பேரண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு பீரியட் போதும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் போதும் அவங்களோட மனநிலைகளும் உணவு பழக்கங்களும் அவங்களோட டிஎன்ஏக்குள்ள கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்ட்ட வர நிறைய கப்பிள்ஸ் வந்து கன்செப்ஷன் போது பார்க்கும்போது மென்ஸ்ட்ரல் ஹெல்த் நல்லா இல்ல, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நல்லா இல்லைன்னு காரணத்துக்காகவே கன்சீவ் ஆகாம போக முடியாம காரணங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த டைம்ல வந்து ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆற மாதிரி ஹெவியா ஒர்க் பண்றது, ரொம்ப ரஷ்ஷா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, இல்ல அதிகமான டின் ஃபுட்ஸை போற இடத்துல கிடைக்கிற டின் ஃபுட்ஸை சாப்பிட்டு சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேரடியா வந்து யூட்ரஸை வந்து அஃபெக்ட் பண்றதுனால கன்சீவ் வரும்போது பிரெக்னன்சி வரும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. இப்ப என்னோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க as much as possible tin foods preservatives add பண்ண ஃபுட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது பெட்டர். மீன்வில் அந்த 3 daysல எவ்வளவு உங்களை வந்து ரொம்ப ஸ்மூத்தா, காமா, பிளசண்டா, பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஸ்டைல டிசைன் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா ஒரு நல்ல கன்செப்ஷனுக்கும் பிரெக்னன்சிக்கும் தயாராகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.